சினிஉலகம்.com பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாங்கள் இப்போது பாஸ்கி மன்மதன் அவர்களை நேர்காணல் செய்ய போகிறோம். அண்மையில் திருமண பந்தத்தில் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பாஸ்கி மன்மதன் அவர்களே. வணக்கம். உங்களுக்கு முதல்ல எங்களுடைய திருமண வாழ்த்துக்களையும் அதுபோல காதலர் தின வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே செல்கிறோம். உங்களுடைய இந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆரிதுல அவ இப்பதான் வந்திருக்கிறா, சுகமாக போய் கொண்டிருக்கின்றது. இன்னும் காலப்போக்கில் எங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் கூட கூட வேலை சுமைகள் வரும் என்று நினைக்கிறேன். உங்களுடைய மனைவியை நீங்கள் முதலாக எங்கு சந்தித்தீர்கள்? அவருடைய அண்ணா தான் என்ன மீட் பண்ணாரு திருமணம் கேட்டு. அப்புறம் நான் பார்க்க வேணும்னு சொல்லி ஸ்டேட்ல தான் முதலாக பார்த்தேன். பார்த்த பின்பு அவர் திருமணம் செய்து கொள்றதுக்கு நான் அவருடைய அண்ணாவுடன் ஏற்பாடு செஞ்சு அவரும் அவருடைய பெற்றோருடன் கதைச்சு சம்மதம் தெரிவித்து அதுக்கு பின்புதான் அவருடன் நான் கதைச்சு அவாவுக்கும் என்ன சம்மதம் தெரிவித்த பின்பு நான் இந்தியாவுக்கு சென்ற பிறகுதான் நேர சந்தித்தேன். உங்களுடைய காதல் மனைவிக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த முதல் கிஃப்ட் என்ன? நான் சென்னை போறதுக்கு முன்னாடி இங்கிருந்து நான் பண்ணி கொடுத்தது சோசியம் ஒரு செண்டு தான் பண்ணி கொடுத்தேன் இங்க இருந்து. அதன் பின்பு அவ எனக்கு பண்ணி கொடுத்தது ராமேஸ்வரம் சிவங்கோயில இருந்து அந்த சங்கிருக்கு சங்கில பேர் படைக்க அந்த வரிகம். சரி, அந்த பெர்ஃப்யூமுடைய எம்டி பாட்டில் இப்ப இங்க இருக்கு? அவரோட இருக்கு, இங்க வச்சிருக்க கொண்டு இருக்குல்ல. அது இந்தியாத்துல அவ யூஸ் பண்ணல ஞாபகத்துக்கு வச்சிருக்கா. ஒரு வரியில உங்களுடைய மனைவியை பற்றி சொல்வதென்றால் எப்படி சொல்லலாம்? கவலைகள் துன்பங்கள் இருந்தாலும் அதை மறைச்சு பிரிச்சு கொண்டிருப்பான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சினிமாவிலே காட்டப்படுகின்ற காதலுக்கும் நிஜ வாழ்க்கையிலே இருக்கின்ற காதலுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்க? ரெண்டுலையும் நடிப்பிருக்கு. திரைப்படத்துல காட்டுறது காதல் எல்லாமே இப்போ உண்மையிலே நாங்கள் பார்த்ததாக இருக்கட்டும் அல்லது எழுதப்பட்ட காதலா இருக்கட்டும் எல்லாம் நடந்ததான் அதிலையும் காட்டினோம். சில படங்கள்ல சில விஷயங்கள்ல மிகப்படுத்தி அதாவது கற்பனை காதலை தான் காட்டினோம். அதெல்லாம் நிஜ வாழ்க்கையில நடக்கிறே இல்லை. நிஜ வாழ்க்கையில் நடந்த சில மூட நம்பிக்கையான காதலையும் திரைப்படத்திலையும் கொண்டு வர முடியாது. ஏனென்றால் நம்பகத்தன்மை இல்லாம போயிட்டு. இந்த காதலர் தினம் உங்களுக்கு எந்த வகையில் ஸ்பெஷலாக அமைய போகிறது? இந்த காதலர் தினம் எனக்கு திருமணமாகி 7வது காதலர் தினம். ஆசைப்பட்டு விரும்பி திருமணம் செய்து கொண்டு போனேன். மனைவியாகவும் காதலியாகவும் 7வது காதலர் தினத்துல நான் காதலி எடுத்து போகிறேன். இப்பதான் நீங்க அவங்கள ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, சரியா? பார்க்கும்போது உங்களுடைய லவ்வை அவங்கள்ட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? நீங்க ஒரு டைரக்டர், நீங்களே ஒரு ஃப்ரேம் போட்டுருங்க. அது காஃபி ஷாப்ல இருக்கலாம் அல்லது ஒரு பார்க்ல இருக்கலாம், எங்க வேணும்னாலும் இருக்கலாம். நீங்க அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறீங்க. அவங்க ஏற்கனவே காதலன் இருக்கா இல்லையா அல்லது என்ன தன் திருமணம் சொல்ல போறான்னு தெரியாது. அதில் நான் எனக்கு திருமணத்துக்கு ஓமன் சொல்றான்னு எந்த கேள்வியும் வினாவிட இல்லாத நான் சொல்றது. இப்ப எனக்கு தான் நான் ஓமன் சொல்ல போறேன் முடிவு எடுத்து நான் இயல்பாக சும்மாவே நான் புகழ் கொடுத்து உங்களை விரும்புறேன், என்ன விரும்புறீங்களான்னு கேட்பேன். இல்ல ஒரு ஏக்கத்தோட என்ன விரும்புறாவா இல்லையான்னு சொல்லி நீங்க அவங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணணும். நீங்க ப்ரப்போஸ் பண்ணுங்க. நான் உண்மை காதலிக்கின்றேன், எனக்கு திருமணம் செய்து கொள்ளுதியாண்டாங்க வராது, அவ்வளவுதான். சரி, ஓகே, நாங்க விட்டுடலாம். நீங்க இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. திருமதி பாஸ்கி மன்மதன் அவர்களிடம் சில கேள்விகளை கேட்க போகிறோம். வணக்கம் கம்சிகா. வணக்கம் சினிஉலகம் நேயர்களே. லவ்வர்ஸ் டேக்கு நீங்க அவருக்கு ப்ரப்போஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? இதுக்கு அவரும் வைக்கப்பட்டாரு. நார்மலாவே நாங்க பெருசா எதுவும் சொல்லிக்கல, ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. நார்மலா போகும்போது நிறைய தரம் ஐ லவ் யூ சொல்லிருக்கிறோம். நேரா பார்க்கும்போது ஐ லவ் யூ என்ற வார்த்தை மட்டும்தான் வந்தது, மற்றபடி எதுவுமே இல்லை. உங்களுடைய கணவரை பற்றி ஒரு சில விஷயங்களை நீங்க இந்த நேரத்துல பகிர்ந்து கொள்ளலாமே. என்ன சொல்றது, ரொம்ப பொறுமைசாலி, நார்மலா கதைக்கார், எதையும் மனசுல வச்சிருக்க மாட்டேன். அது பிடிக்கும் எனக்கு அவர்ல. இந்த நேரத்துல உங்களுடைய கணவருக்கு நீங்க சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்ன? லைஃப் லாங் எந்த பிரச்சனையுமே இல்லாம அப்படியே சந்தோஷமா இருக்கணும். அவர் எதுவுமே இருக்க முடியாது நினைக்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய திருமண வாழ்க்கை தொடர்ந்தும் சிறப்பாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். அத்தோடு இருவருக்குமான காதலர் தின வாழ்த்துக்களையும் சந்தோஷமாக சொல்லிக் கொள்கிறோம். எங்களுடைய இனிமையான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி விடைபெறுகிறோம். உங்கள் வாழ்க்கையில் இனி எல்லாமே வெற்றியாய் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். Cine Ulagam, Anytime Cinema, www.cineulagam.com.